மார்னிங் டைமில் நிறைய பேர் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அதை பதமாக உருட்டி தேய்ச்சி அதை தனித்தனியாக சுட்டெடுத்து அதுக்கு சூப்பர் டேஸ்டியாக ஒரு குருமா வச்சா தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இறங்கும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற குருமா ப்ரெஷர் குக்கரில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2-3 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பச்சை மிளகா சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே வேக விட்டுருங்க. இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ்ல ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருந்த கொண்டக்கடலை தண்ணி வடிச்சிட்டு இதுல ஆட் பண்ணிட்டு அது தனியா வேக விட்டுருங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 4-5 பத்து தேங்காய், 7-8 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி இல்லைன்னா நீங்க வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிட்டு சுண்டல் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம சுண்டல் ஊற வச்சு டைரக்டா ஆட் பண்ணிருக்கிறதுனால இந்த தண்ணியில தான் வேக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தளன்னு கொதிச்சு வரும்போது காஞ்ச வெந்தயக்கீரை கசக்கி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு 7-8 விசில் விட்டுக்கோங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு அழகா வெந்து வந்திருக்கும். இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.